ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னு சொன்னால், நம்ம பாவிக்கிற கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுற, அதாவது கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் சேர்ந்து பிரிண்ட் பண்ணுற ஒவ்வொரு நாட்டோட லோக்கல் கரன்சியில் ஒன்றோட ஒன்று ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். அதாவது ஸ்ரீலங்கான்னு எல்கே, இந்தியான்னு சொன்னால் ஐஎன்ஆர், கனடான்னு சொன்னால் சிஏடி, இப்படியான லோக்கல் கரன்சியில் ஒன்றோட ஒன்று ட்ரேட் பண்ணுறது தான் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். ஓகே, இதை நீங்கள் ஃபிசிக்கலாகவும் செய்யலாம், ஆன்லைன்லேயும் செய்யலாம். ஃபிசிக்கலாக செய்கிறேன்னா இப்போ $US கொஞ்சத்தை நீங்கள் வாங்கி வச்சு அது விலை கூடினது பிறகு விற்பீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் தான். அது ஃபொரெக்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங்குள்ளே வரும். ஸோ அதாவது ஸ்பாட்டில் நீங்கள் வாங்கி ஸ்பாட்டில் அதை லேட்டராக விற்கிங்க. லேட்டராக விற்கக்குள்ளே அது விலை கூடியும் மிதிக்கலாம், விலை குறைஞ்சும் மிதிக்கலாம். நீங்கள் நட்டத்துலேயும் விற்கலாம், அதுலிங்களா. எப்படி ஒரு கோல்டை நீங்கள் வாங்கி வச்சு லேட்டராக வைப்பீங்களோ சேம் கான்செப்ட் தான். அதே விஷயத்த ஆன்லைன்லையும் செய்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் செய்கிறதுல சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்கெட்சின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் அது புரியமில்லாத ஒரு விஷயம் உண்டா இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், லைக் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை நீங்கள் நிறைய ஆன்லைன் ப்ரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரோக்கரேஜ்கள் இருக்குது. அதில் ரெகுலேட்டட் ப்ரோக்கரேஜஸும் நிறைய இருக்குது, அன்ரெகுலேட்டட் ப்ரோக்கரேஜஸும் நிறைய இருக்குது. இதில் நான் ஒரு ப்ரோக்கரேஜஸில் நீங்கள் அக்கௌண்ட்டு திறந்து நீங்கள் அதில் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கை வாங்கலாம், விற்கலாம். ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் அங்கே வாங்குறது உண்மையிலேயே நீங்கள் ஃபொரெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட கரன்சி ஒன்று தான் வாங்குறீங்களா, இந்த கரன்சிலேருந்து இந்த கரன்சியை நீங்கள் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்கன்னு வர்றது உண்மையானது வாங்குறீங்களா, வாங்கினது வெளியால் எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டால் நோ. சரிண்ணே. ஸோ இது நிறைய பேருக்கு சண்டைக்கு வருவீங்க இதை சொன்னால். ஓகே, ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் ஆன்லைனில் செய்கிற ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் உண்மையான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் இல்லை, அது ஒரு கேம்பிளிங்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒஃபெண்ட் ஆகுவீங்க. நான் அப்படி ஒஃபெண்ட் ஆகிறதுக்கு இருக்கிற ஒன்று தான், நீங்கள் ஒரு பொருளை வாங்கினா தான் விற்கலாம், ரைட்? இப்போ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் $10 பிட்காயின் வாங்கினா தான் அந்த $10 பெறுமதியான பிட்காயினை அது $11 ஆகினாலும் சரி, $9 ஆகினாலும் சரி, நீங்கள் ஃபியூச்சரில் விற்கலாம். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முதல் விற்கலாம். ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக திறந்து முதல் ட்ரேடே செல் கொடுக்கலாம். இப்போ முதல் ட்ரேடே செல் கொடுக்கலான்னா உங்கள்கிட்ட அந்த காயினே இல்லாத காயினே இப்படி செல் பண்ணுவீங்க. அப்போ அதில் நீங்கள் வாங்குறது உண்மையாக பை அண்ட் செல்லுங்கிறது தான். பை அண்ட் செல்லுன்னு இருக்கும், ஆனால் அதில் உண்மையாக நீங்கள் பையோ உண்மையான செல்லோ நீங்கள் பண்ணலை. நீங்கள் அங்கே என்ன செய்றீங்கன்னா, அங்கே பைன்னு சொன்னால் நீங்கள் மேலே கிராஃப், அந்த நீங்கள் எதுனான ஒரு கரன்சிட, அதாவது AUD/CADங்கிற இந்த 2 கரன்சிட கிராஃப் இருக்குது. அந்த கிராஃப் மேலே போகுதா கீழே வருதான்னு சொல்லி பெட் கட்டுறீங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு இந்த இடத்துல இருந்து கிராஃப் மேலே போகும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும்னா மேலே போகணும்னு சொல்லி பையை கொடுப்பீங்கன்னா நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணீங்க மேலே போகணும்னு சொல்லி கிராஃப் மேலே போகணும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி அக்யூமுலேட் ஆகிட்டு போகும். அதுக்கு பிறகு நீங்கள் இது போதும்னு சொல்லி அவர்கிட்ட ஸ்டாப் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் மாதிரி அதில் சொல்கிறத நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் செல்லுன்னு கொடுப்பீங்க. அது கிராஃபும் கீழே வரும்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அக்யூமுலேட் ஆகும். அதே சமயம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுல இருந்து மாறி நடக்கணும். இப்போ நீங்கள் மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணீங்க, கீழே போகணும்னா உங்களுக்கு லொஸ்ன்னு சொல்லி மைனஸில் போயிட்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கீழே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணீங்க, கிராஃப் மேலே போகுதுன்னா மைனஸ் இதாகும். அதில் இன்னொன்றுக்கு 1:500 சொல்லி லெவரேஜ் வைப்பீங்க. அதில் லெவரேஜ் வைக்கிறேன்னா நீங்கள் $1 வாங்கணும்னு போட்டிங்கன்னா 1:500ன்னா $500 அங்கே வாங்கும். ஓகே, அப்போ நீங்கள் $1 உங்களோட மிச்சம் $499 கடன் வாங்கி வாங்கும். அப்போ கடன் வாங்கி போட்டு என்ன செய்யணும்னா அந்த கடைசியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்கன்னா அந்த கடனையும் திருப்ப செலுத்தி அந்த கடனுக்குரிய வட்டியையும் நீங்கள் உங்களோட எடுக்கிற ப்ராஃபிட்டில் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கடன் வாங்கி லொஸ்ட் ஆகினா கூட நீங்கள் கடன் வாங்கின அமௌண்ட்டு கொடுத்தே ஆகணும், அதுக்குரிய வட்டியையும் கொடுத்து தான் ஆகணும். இதில் லிக்விடேஷன் ஒரு பிரச்சனை இருக்கு. லிக்விடேஷன் என்னன்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் $100 இருக்கு, நீங்கள் கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கி மைனஸில் உங்களோட ட்ரேட் எல்லாம் மைனஸில் அப்படியே போய் இந்த மைனஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் $100 கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே மைனஸில் போனால் இந்த லொஸ்ஸை கட்டுறதுக்குரிய பணம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறதால உங்களோட அக்கௌண்ட்டை லிக்விடேட் பண்ணி உங்களோட $100 எடுத்து அந்த ட்ரேட் அவ்வளோத்தையுமே க்ளோஸ் பண்ணி அந்த லொஸ் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி விட்டுரும். அப்போ நீங்கள் $100 போனால் நீங்கள் $0 லிக்விடேட் ஆகி ஒன்றுமில்லாமல் ஆகுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சொன்ன விஷயத்தையெல்லாம் எடுத்து பார்க்கக்குள்ள இது ஒரு கெம்பிளிங்கிறது பச்சையாக விளங்குது. ஓகே, ஆன்லைனில் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் செய்கிறது பியோர் கெம்பிளிங்னு சொன்னால் சூதாட்டம்னா அந்த குதிரையில் போய்
கேம்பிளிங் சென்டர்ஸில் நீங்கள் போய் கெசினோ சென்டரில் போய் குதிரையில் போய் பெட் கட்டுறேன். எந்த குதிரை முன்னுக்கு ஒரு 2 பெட் கட்டுவீங்க, நிறைய பேர் பெட் கட்டுவாங்க. இல்லை உங்களோட நீங்கள் பெட் கட்டின குதிரை முன்னுக்கு வந்தால் உங்களுக்கு பணம் கூடிய கிடைக்கும், ரைட்? சேம் கன்செப்டை கிராஃபில் பெட் கட்டுறீங்க, அதுக்கு பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு நினச்சி செய்றீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் பியூர் கேம்பிளிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி எனக்கு இருக்கிற ஒப்பீனியன் இதுதான். இது நிறைய பேருக்கு ஒஃபென்சிவாக அமையலாம் நான் சொல்கிற வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொல்கிறது சரியா பிள்ளையா, நான் சொல்கிறதுல ஏதாவது விஷயங்கள் அப்படி இருக்குதா, உண்மையிலே அப்படி இல்லையாங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மத்தாக்கள் விளங்கி எடுப்பாங்க. ப்ளஸ் இது சம்மந்தமாக இது உண்மையிலே சரியான ட்ரேடிங் தானே இல்லையாங்கிற ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணலாம்.